சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் போனேன்னா இலை போட்டதுமே சுட சுட மல்லிப்பூ மாதிரி ஒயிட் ரைஸ் வைப்பாங்க. அது மேலே ஒரு கருவாட்டு தொக்கு வைப்பாங்க. அதை பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு தோணும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி பார்த்துங்க. அதை விட பெஸ்ட்டாக வந்தது. அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 2 குழிக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சீ ஃபுட்டுக்கெலாம் தேங்காய் எண்ணெய் தாங்க நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இந்த மாதிரி தொக்குக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கைக்குத்தளவு கருவேப்பிலை, ஒரு முழு பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது வதங்கிட்டு இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுத்து 1/4 கிலோ கருவாடு, வஞ்சர கருவாடு எடுத்துருக்கேங்க. அதோடய எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயத்தை பார்க்கலாம். வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 300 கிராம் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து அந்த தக்காளியும் நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும். வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து வரணும். அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கலாம். அடுத்து நம்ம கருவாடை பார்க்கலாம். கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஹோம்மேட் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவாடை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கருவாடு நல்லா கரைஞ்சி வரணும். கரையிற கருவாடாக இருந்தால் தான் இந்த தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். கருவாடு நல்லா கரைஞ்சி அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கைக்குத்தளவு கொத்தமல்லி சேர்த்து மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அதெல்லாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை தெரிவிங்க.